இன்னொரு மில்லோஸ் எபிசோடில் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு விஆர் வேர்ல்ட். இது நான் உங்கள் மில்லோஸ் வினோத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மில்லோஸ் சீரீஸில் இன்றைக்கி கம்பு தோசை மிக்ஸை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அது கூடயே சூப்பரான ஒரு பூண்டு சட்னி, பக்கா காம்போ, ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரெண்டு காம்போவும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ நியூட்ரிஷன் ஜாஸ்தி. அதை எப்படி பண்ணலான்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலான ஒரு வீடியோவை நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாம். வெல்கம் அகெயின் டு விஆர் வேர்ல்ட். இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு தோசை மிக்ஸு. இந்த கம்பு தோசை மிக்ஸை எப்படி கரைக்கணும், எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணணுன்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். அது கூடயே இப்போ பூண்டு சட்னியும் அதை எப்படி பண்ணலான்றது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதும் சொல்லி கொடுத்துறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கம்பு தோசை மிக்ஸை கரைச்சி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ண போகிறோம். அந்த 15 மினிட்ஸ் டைம் உள்ள நம்ம அந்த பூண்டு சட்னியும் நம்ம பேரலி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ அதுவும் ரெடி ஆகும்போது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 80% ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஒரு 20% ஸ்கின்னோடு வச்சுருக்கேன். இது பூண்டு ப்ளஸ் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுக்கல. ப்ளஸ் நம்ம இந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்கு இல்லையா, இது நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த பர்டிகுலர் சட்னிக்கு. ப்ளஸ் கொஞ்சம் காஞ்ச மிளகா. இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் இதுக்கு தேவை. அப்புறம் தாளிக்கிறதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வர மிளகா, கடுகு கொஞ்சோண்டு நம்ம உளுந்து, இவ்வளோ தான் நம்ம போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டு சட்னி ரொம்ப ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான எண்ணெய், சால்ட் எல்லாம் எவ்வளோ ஆட் பண்ணுன்றதும் பேரலிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு தோசையை எப்படி நம்ம கரைச்சி செட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இதுலேயே அரிசி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தேவை. மிச்சம் எல்லாமே நம்ம பூண்டில் அந்த சட்னியில் போட போகிறோம். இதை முடிச்ச உடனே தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இதை 1.5 கப் தண்ணி யூஸ்வலி விடணும். நம்ம இந்த தடவை இதை எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துருவோம். 1, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தண்ணி விட்டாச்சு. இது நல்லா கரைச்சி எடுக்கணும். நம்ம தோசை பதத்துக்கு கரைச்சி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கரைச்சி அந்த தோசை பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி பாருங்கள். கரெக்டாக இந்த தோசை மாவு பதம்ன்றது இதுதான். திக்காக ஸ்லரியாக போட்டணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே சோக் ஆகட்டும் 15 மினிட்ஸ். நம்ம இது சோக் ஆகட்டும் 15 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாம். வச்சுப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு எல்லாம் மீடியம் ஃபயரில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போதும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மல்லி தண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு பூண்டையும் போட்டுடலாம். வதங்கி அந்த ஸ்மெல் கொஞ்சம் வந்துட்டப்பறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும், சின்ன வெங்காயம்னால சீக்கிரம் ஆகிடும். என்ன பண்ணுங்க, வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயமும் இது கூட சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா லாஸ்ட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவையும் போட்டுடலாம். போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் சூப்பராக வந்துச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. இல்லை மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு, ஒரு பாதி உப்பு இப்போ போட்டுக்கலாம். மிச்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இதை தாளிச்சுட்டு இதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச பிளண்டையும் அதில் போட்டு இன்னொரு தடவை குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம சட்னி ரெடிங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுல எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. ஸோ அதோட 2-3 டேஸ் ஆனாலும் இந்த சட்னி கெட்டு போகாது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, எண்ணெய் காஞ்சி நம்ம கடுகு போட்டாச்சு. அடுத்தது உளுந்து. இது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரட்டும். ஓகே, ப்ரௌன் ஆன போட்டாச்சு. இப்போ காஞ்ச மிளகா 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெடி பண்ண வச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு குக் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா பெருங்காயம் லாஸ்ட்டாக போட்டுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு கரெக்டாக வந்து உட்காந்துரும். ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் குக் பண்ண வேண்டாம். லைட்டாக குக் பண்ணி எடுத்துகிட்டு டன். உங்களோட சூப்பர் பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களோட சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை சர்வ் பண்ணிவிட்டு தோசையை வார்த்தலாம். பார்த்தீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்லரி பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணி தோசை பார்த்துக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக வாக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசையை வார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட் பண்ணிக்கலாம். பிடிச்ச சூப்பரான கம்பு தோசை அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ப்ளஸ் அதோட பெஸ்ட்டு காம்பவுண்ட் பூண்டு சட்னி தான். இது ரெண்டுமே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், தேவாமிர்தமாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்கள் மில்லர்ஸ் வினோத். அடுத்த சீரீஸில் பார்ப்போம். மறக்காமல் VR வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next episode.